வந்து பிளான் என்னன்னா ஜெராண்டூட் போயிட்டு ஜெராண்டூட்லேருந்து கோலாத்தாகரம் போகணும், தாமநகரா போகணும். இப்போ வந்து ஜெராண்டூட்லேருந்து தான் பஸ்ஸை புக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பஸ்ஸு கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒன்றுமே தெரியாது. 9 மணிக்கு பஸ்ஸு இங்கேருந்து. இப்போ இங்கேருந்து 3 hours 30 minutes. ஸோ குயிக்காக டிரான்ஸ்போர்ட்டேஷனை பற்றி மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். நீங்கள் வந்து தாமநகர் ரீச் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஜெராண்டூட் அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து ரீச் ஆகணும். அதுக்கு எய்தர் நீங்கள் ட்ரெயின் இல்லைனா வந்து பஸ்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். நாங்கள் வந்து பஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ ஜெராண்டூட் போகிற பஸ் வந்து எங்கேருந்து கிளம்புனா குவாலா பெக்லிங் அப்படின்ற ஒரு பஸ் ஸ்டேஷன்லேருந்து கிளம்பும். இந்த பஸ்ஸை நீங்கள் புக் பண்ணதுக்கு எய்தர் நீங்கள் ரெட் பஸ் இல்லை கவுண்டரில் கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஒரு ஆளுக்கு ப்ரைஸ் வந்து 27 ringgit. ஸோ ஜெராண்டூட் ரீச் ஆக டோட்டலாக வந்து 3 hours ஆகும். நீங்கள் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ரொம்ப லிமிட்டட் கோலாதகான் போகிறதுக்கு. ஆஃப்டர் ரீச்சிங் ஜெராண்டூட் நிறைய ட்ராவல் ஏஜென்சிக்காரங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்லேயே ஒரு குட்டி வேன் வச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பஸ்ஸு கரெக்டாக எந்த டைமுக்கு வருதோ அந்த டைம் பார்த்து கரெக்டாக வந்து அங்கே நின்றுட்டுருப்பாங்க. அங்கேருந்து உங்களை பிக்கப் பண்ணி அவங்களோட ஆஃபீஸில் விட்டுருவாங்க. நீங்கள் அந்த ஆஃபீஸில் போயிட்டு ஜெராண்டூட்லேருந்து கோலாத்தாகனுக்கு 35 ringgit அந்த வேனுக்கு அதை பே பண்ணிவிட்டு அங்கேயே மோஸ்ட் ஆஃப் த பேர் வந்து பேக்கேஜும் புக் பண்ணிடுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் அங்கே 2 பேக்கேஜ் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. என்னென்னா ஒன்று வந்து நாங்கள் பண்ணது 1 day ட்ரிப் மாரி வாட்டர் ஃபால் கூட்டிகிட்டு போகிறது, ட்ரைபல் பீப்புளை மீட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரிவர் ராஃப்டிங் மாரி அந்த பேக்கேஜ் ஒன்று. அப்புறம் வந்து 1 night அங்கே ஜங்கல்குள்ளேயே ஸ்டே பண்ணுற மாதிரி கேவ் உள்ள ஸ்டே பண்ணி 1 நாள் ஃபுல்லாக ட்ரெக்கிங்கு அங்கே கேவில் ஸ்டே, அப்புறம் திருப்பி ரிட்டன் 2 days 1 night அந்த பேக்கேஜும் இருக்குது. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணது வந்து ஒரு ஆளுக்கு 3500 1 day பேக்கேஜுக்கு. அண்ட் பஸ் ஜர்னி ஜெராண்டூட்லேருந்து கோலாத்தாகன் போகிறதுக்கு 1 hour எடுக்கும். வந்தாச்சு கோலாத்தாகனுக்கு. பட் கார் ஜர்னி வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. ஏசியும் இல்லை, ஒரு மயிரம் இல்லை, ஃபுல்லாக வேர்த்து கட்டுறது. பின்னாடி உட்காந்துதாலையா என்னன்னு தெரில. ஸோ இங்கேருந்து ஹாஸ்டல் வந்து 300 meters. ஸோ அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். இங்கே என்ன இருக்குன்னு வர தெரில. இங்கே தங்கி இருக்கிறது ஜன்னலே அப்படியே ஃபுல்லாக வாழே திறக்குது. வெளியில் ஃபுல்லாக செம வெயில். போய் எதனா சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு எதிர்க்க தான் வந்து அந்த ரெசார்ட்டோட ஒரு ரூமோட விட 17,000 18,000 இருக்கும். ஸோ அங்கே தான் நேஷ்னல் பார்க் தரங்க ஸ்டார்ட் ஆகுது, எதிர்க்க தான். ஸோ அங்கே போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனு, கேமரா ரெஜிஸ்ட்ரேஷனு, டிக்கெட்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே இந்த ஊரை சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு தான் டூர். பாம்பு போகுது, அதையும் சொல்லு. ஆற்றுல பாம்பு போதா? எங்கே போகுதா? ஸோ நீங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணத்தான் இருந்தாலுமே அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பர்மிட் வாங்கணும். அந்த பர்மிட் வாங்கிறதுக்கு ரிவரை க்ராஸ் பண்ணி அந்த பக்கம் போகணும். நீங்கள் எந்த ஒரு ஹோட்டலில் கேட்டாலுமே அங்கே வந்து ஒரு போட் வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட பெர் பர்சனுக்கு 1 ringgit கொடுத்தீங்கன்னா அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே வந்து ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மாரி இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் பெர்மிட் வாங்கிக்கலாம். பெர் பர்சனுக்கு 1 ringgit அண்ட் கேமராவுக்கு வந்து 5 ringgit அண்ட் ஃபிஷ்ஷிங் ராடுக்கு வந்து 10 ringgitன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பெர்மிட் நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா 30 daysக்கு நீங்கள் எந்த ஒரு பேக்கேஜ் போனாலுமே, லைக் வந்து 1 day ட்ரிப்பாக இருந்தாலும் இல்லை 2 days ட்ரிப்பாக இருந்தாலும் இல்லை ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணதா இருந்தால் கூட அந்த பெர்மிட் வச்சு தான் நீங்கள் பண்ணணும். நேஷ்னல் பார்க்குள்ளே வந்தாச்சு. சும்மா இப்போதைக்கு எங்கன்னா பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு. பார்த்தீங்களா, வாக்கு வேலாம் போட்டு வச்சுக்கிறாங்க. இங்கே ட்ரையல்லாம் வந்து கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சில கட்டெல்லாம் அப்படியே ஈரமாயிட்டு உடஞ்சி போய் கிடக்கு, தெரியுதா? இங்கெல்லாம் யாருன்னா ஃபோர்ஸாக கால் வச்சாங்கன்னா கண்டிப்பாக உடஞ்சிடும். அது போகிற வழி கரெக்டானு தெரில ஃபஸ்ட்டு, அது ஒன்று. பட்டு ட்ரையல்லாம் கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, பார்த்து தான் வரணும். இன்னும் மழை பெஞ்சா இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்கும் போல. ரொம்ப மோசம் ப்ரோ.
அங்கங்கே சாஞ்சி விழுற மாதிரி இருக்குது. அங்கங்கே காஷன் சிம்பிளாக போட்டிருக்காங்க. ஸோ பார்த்து தான் வரணும். பார்த்தீங்களா, மோசத்தில் ஒழிஞ்சு தான் இருக்குது. ரிங்கிட்டு அழகு மாதிரி என்ன ஒரு அலையில் இருக்குது. ஸோ ஃபாரஸ்ட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனோம். அண்ட் அப்படியே அந்த ஊர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லி வெளில போனோம். ஊரே அமைதியாக இருக்குது. ஃபுல்லாக முக்கால்வாசி பேர் டூரிஸ்ட்டு தான். பட் முக்கால்வாசி பேர் அந்த ஆற்று கிட்ட தான் போய் சாப்பிட்றாங்க. உள்ளே வந்து காலி. ஃபுல்லாக கும் இருட்டு. லைட்டு வெளிச்சம் மட்டும் தான் தெரியுது. நிறைய பேர் வந்து நைட் க்ரூஸு, நைட் வாக்கு அதெல்லாம் போகிறாங்க. பட் வந்து அதுக்கு மினிமம் 4 பீப்புள் இல்லை வந்து 3 பீப்புள் வேணும். நாளைக்கு புக் பண்ணதால் நம்ம வந்து இன்னைக்கு போகல. ஸோ யா, இப்போ நீங்கள் வந்து குரூப்பாக வந்தீங்கன்னா போகலாம். நைட் க்ரூஸு அதெல்லாம் நல்லாயிருக்கும் போல். ஸோ இன்றைக்கி தான் வந்து நாங்கள் டூர் புக் பண்ண நாள். சீக்கிரமாக எழுந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு 9:30 மணிக்கு நேற்று எங்கே ட்ராப் பண்ணாங்களோ அதே இடத்துக்கு வர சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து கிளம்பிட்டோம். நேற்றுலாம் வந்து எல்லாருமே சட்டை எல்லாம் சுற்றி இருந்தானுங்க. இன்றைக்கி கரெக்டாக ட்ரெக்கிங் வரதை பார்த்து ஃபுல்லாக ஃபேண்ட்டு சட்டை அதுமாதிரி போட்டுட்டானுங்க. இப்போ இவனுங்க பார்த்தா ட்ரௌசர் போட்டுனுங்கிறான். என்ன ஆப்போசிட்டாக நேற்று ஃபுல்லாக நாங்கள் வந்து செப்பல் போட்டுட்டு ஃபேண்ட்டு சட்டை அதை போட்டு போய் ட்ரெக்கிங் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து 200 மீட்ரு. நீங்கள் அங்கே 9:30க்கு ரீச் ஆன உடனே உங்களை குரூப்பாக பிரித்து ஒரு கைட் கிட்ட அசைன் பண்ணிவிடுவாங்க. அண்ட் அங்கேயே வந்து உங்களுக்கு ஒரு பேக்டு லஞ்சும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கைடு வந்து போட்டில் நேஷ்னல் பார்க்குக்கு ரிவர் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஒரு 30 மினிட்ஸ் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த பர்மிட்லாம் நீங்கள் வாங்காமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த டைம் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் எல்லோரும் பெர்மிட் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ட்ரெக் வந்து ஸ்டார்ட் ஆகும். Honey bee tree. Honey bee. Have you heard it? Tualang. Can see that it's already. See that? சூப்பராக இருக்குல்ல. ஃபுல்லாக அடர்ந்த காடு நல்லாயிருக்கு. பட் இதுமாரி கொஞ்ச நாள் தான் இருக்கும். அப்பயே வந்து எல்லாமே மலையில் நனைஞ்சு இதுவாக இருக்குது. எப்போ உடஞ்சி விடவும் தெரியாது. இங்கேயே போர்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இதுக்கு மேலே வந்து கைடெல்லாம் போகக்கூடாது. ஏன்னா இதோட ரேம்ப் முடியுது. ஸோ நிறைய இடத்துல எப்படியும் கொஞ்சம் நேரம் எடுத்து போட்டுனே போயிட்டுருப்பாங்க. கீழே நிறைய எறும்பாக இருக்குது. அதை தான் கலக்கணும் போல். இதெல்லாம் தண்ணி வரப்பா தான் நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம வந்து போயிட்டுருக்கோம். இங்கே இருக்குல்ல, இதான் வந்து இப்போட்ரியம். அங்கே ஒரு ஊர் இருக்குல்ல இப்போன்ட்டு. இது வந்து பாய்சன் ட்ரீ. அங்கே கட்டெலாம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, இது எடுத்து சாப்பிட்டா ஒருத்தர் வந்து செத்து போயிட்டானா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இதுலேருந்து ரெசின் எடுத்து அனிமலை கில் பண்ணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க போல். சாப்பிட்டு அதை செத்து போயிட்டானா. அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். கரடியோட நகம். பருவதமலையில் ஏறுற மாரி கயிறு வச்சு ஏறணும் போல். 30 மினிட்ஸ் இப்படி தான் இருக்கணும். ஏறி பிளாக் எடுக்க முடியாது. ஏறிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.
இப்போ வாட்டர் ஃபாலை முடிச்சுட்டு போட் ரைடு எடுத்துக்கின்னு இதுவுக்கு போனோம், ஓவர்சி வில்லேஜ்ன்ட்டு. அங்கே பழங்குடியெலாம் இருப்பாங்க போல். அங்கே வந்து சும்மா ஒரு 1/2 மணி நேரம் ஸ்டாப்பு, அப்புறம் வந்து அப்படியே வந்து ரூம் போக வேண்டியது தான். அதுதான் ஃபுல்லாக பீச் மணல் மாரி இதுதான். ஆட்டு மணல்னால் இப்படி தான் இருக்கும் போல், தெரில, நான் பார்த்தது கிடையாது. என்னடா மூடி என்ன சொல்கிறான், முடியலன்றானா? இல்லை டிராஃபிக்னு நினைக்கிறேன். ஒரு போட்டு வந்தவொடனே இன்னொரு போட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு போட்டு வந்தவொடனே இன்னொரு போட்டு போகுது. ஆரம்பிக்குதுடா இப்போ தான். Together with this people and also my ex-student grow up together with this. So this time, sometime next to, you must like piece from this. Bring it back, huh? Terrible. In the glass bottle. They need to use it. Take the extract into the Nutella. It's very fun. இங்கேருந்து அங்கே அடிக்க போகிறேன். I mean, the house. இங்கேருந்து அங்கே அடிக்க போகிறான் போல. Dark brown, sticky, smell bad. Hey. Strong blow. Okay, only one time blow. Yeah, not long blow. No. One time blow. Oh, good. Like almost I have. Are you vegetarian? No. Or any of you like to have that weapon? Okay. with you, they also sell it as a souvenir. Shop one. Oh, okay. I leave you here. Sometimes I ask these people to give me some. They not give me. அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கயிறை இழுத்து நெருப்பு பற்ற வச்சாங்க. அப்புறம் வந்து அந்த பேம்பு ஸ்டிக்கில் பொம்மையை சுட வச்சானுங்க, அவ்வளோதான்.
வேறு எதுவும் இல்லை. இதுக்கு வந்து எவ்வளோ 160 ரூபாவா? 160 ருபீஸ் கொடுத்தது எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். அவ்வளோ ஒர்த்துலாம் எதுவும் கிடையாது இதில்.